ஸோ விளையாட்டு துறையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கோச்சாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ்டர், குரு, ஆசான், நீங்கள் யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாகுபாடு வைக்கக்கூடாது. எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு குழந்தை ஒரு மாதிரி, ஒரு குழந்தை ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே எஃபர்ட் போடுறவங்க தான் நல்ல ஒரு கோச். நல்லா விளையாடுறவங்கள மட்டும் எடுத்து அவங்கள தயார் பண்ணோம்னா அப்போ மற்ற பிள்ளைகளோட திறமை தெரியாது. நல்லா விளையாடுறவங்களுக்கு எஃபோர்ட் போட்டாலும் சுமாராக விளையாடுற பிள்ளைகளுக்கு அதிகபட்சம் நம்ம டபுள் எஃபோர்ட் போடும்போது அந்த குழந்தைக்கு அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாள் அவன் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய லெவலில் இருப்பான். அப்படி ஒதுக்கி வைக்கிற ஒவ்வொரு குழந்தைய தான் இன்றைக்கி சரியான ஒரு கரை சேர முடியாமல், சரியான ஒரு துறையில் இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பான். அதனால் எந்த ஒரு ஆசானாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு பாகுபாடு இல்லாமல் ஒரு நல்ல குரு, நல்ல ஒரு மாஸ்டர் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சின்ன வயசில் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு நல்ல விதையும் 30, 60, 1000 கூடியாக அவங்க மனசில் சந்தோஷமும் வீரமுன்ற விதை முளைச்சி மரமாக நிற்கும். அதில் தங்குறவங்க நிறைய பேர் நிழலுக்கு வருவாங்க, கனிகளை சாப்பிடுவாங்க, நிறைய ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. இது எத்தனை குருக்கள் செய்கிறீங்க, எத்தனை மாஸ்டர்ஸ் செய்கிறீங்க? செய்யலைன்னா இதுக்கப்புறம் செய்ய பழகிக்கோங்க. காட் பிளஸ் யூ.